போதைப் பொருள் கடத்தலுக்கு மையமாக மாறியிருக்கிறது அகமதாபாத். 2024-26 காலகட்டத்தில் 33 போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. பதிவான 33 வழக்குகளில் 34 பேர் கைது செய்யப்பட்டு 170 கிலோ போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. அண்மை காலத்தில் போதைப் பொருள் கடத்தல் வழக்குகள் பதிவாவது கணிசமாக உயர்வது காவல்துறையை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. 2024 7 போதைப் பொருள் கடத்தல் வழக்குகள் பதிவான நிலையில் 25ஆம் ஆண்டில் அது 25ஆக உயர்ந்திருக்கிறது. நடப்பாண்டின் முதல் 40 நாட்களிலேயே 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 26 கிலோ போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 10ஆம் தேதி மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து வந்த பயணியிடம் 47 கோடி ரூபாய் மதிப்புடைய ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் நடமாட்டம் அகமதாபாத்தில் அதிகம் இருப்பது தெரியவந்தது. குஜராத், ஹரியானா, மராட்டிய கடத்தக்காரர்கள் தாய்லாந்திலிருந்து அகமதாபாத் வழியே போதைப் பொருட்களை கடத்தியதும் அம்பலமாக இருக்கிறது. கடத்தல் அதிகரித்ததால் சுங்கத்துறை, டிஆர்என்சிபி அதிகாரிகள் அகமதாபாத் விமான நிலையத்தில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். சர்வதேச கும்பல்கள் விரும்பும் வழித்தடமாக அகமதாபாத் மாறியிருக்கிறது. பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான பாஜக ஆளும் குஜராத்தில் போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து பாஜக விமர்சிக்கக்கூடிய நிலையில் இந்த அதிர்ச்சி தகவலானது வெளிவந்திருக்கிறது. பதிவான 33 வழக்குகளில் 34 பேர் கைது செய்யப்பட்டு 170 கிலோ போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.